வாசிங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 17 பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, தமிழ்ல அவ்வளவு சரியா வரல, இங்கிலீஷ்ல நல்லா வந்திருக்குது. இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கிறது faith comes by hearing and hearing by the word of God. பாருங்க, விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 வரும். பாருங்க, விசுவாசம் இல்லைன்னு அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விசுவாசத்தை சவதரிச்சுக்கலாம். கேட்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 பாருங்க விசுவாசம் வரும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வசனத்தை ரொம்ப கருத்தாய் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வசனம் பிரசங்கிக்கப்படும் போது தூங்கிடக்கூடாது. பாருங்க, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகளை பாருங்க ரொம்ப கருத்தாய் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்லுறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கவனிங்க, அப்ப கருத்தா கவனிக்கணும், செவியை சாய்க்கணும், கண்களை விட்டு பிரியாது இருக்கும்படி கண்களில் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்கணும்.